ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாண்டியன் ஸ்டோர் டூல் அப்கம் ரிவ்யூ பார்க்கலாம். செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சேன்னு வீட்டில் எல்லார்ட்டையுமே சொல்லணும், வீட்டுக்கு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் எந்த வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லாமல் எல்லாரும் சர்ப்ரைஸாக வர வைக்கிறாரு. வீட்டில் எல்லாத்தையும் ஒன்றா சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வேலை கிடச்சிருக்கு. இந்த வேலை கிடச்சி பெரிய ஆப்பு வரப்போதா, இல்லை நல்லது நடக்க போதா, இல்லை பாண்டியன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய ரிவீட்டாக ஒன்று வரப்போதா என்னங்கிறது தெரியல. வேலை கிடச்சிருச்சுன்னு எல்லாரும் வர சொல்லிவிட்டு அந்த ஏதோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காட்டுறாங்க. அது இங்கிலீஷில் இருக்குது, கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. அதை படிக்க முடியாமல் இருக்கிறப்போ வாங்கி சரவணன் வாங்கி படிச்சுக்கிறாரு. படிச்சுட்டு அவரும் கங்கராஜன் எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க, சூப்பராக பாராட்டுறாங்க. என்னடான்னு கேட்குறப்போ இது மாதிரி பொதுப்பணித்துறையில் வேலை கிடச்சிருக்குவா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. என் பையனுக்கு அரசாங்க வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சி எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஸ்லிப்பை பார்த்துட்டு நிறையா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு பாண்டியன் அதை வச்சு கடையில் வச்சு பார்த்துக்கிட்டே கொண்டாடிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. என்ன மச்சான் திட்டிகிட்டே இருப்பீங்க மயனா, திட்டினாலும் வச்சாலும் என் பாசத்தில் என் மயனை நான் திட்டுறதுரா, இதில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப சரவணன் கடைக்கு வராங்க. வேலைக்கு ஆள் இல்லை, புது ஆள் வைக்கணும் சொல்லி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நல்லா சந்தோஷத்தில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் ஏதாவது பிரச்சனை வரப்போதா, இல்லை நல்லபடியாக போதா அப்படின்னு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது, வரப்போகிற எபிசோடில் தான் தெரிய வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இவர் வேலை கிடச்சது அதை வாங்கணும் இதை வாங்கணும் உட்காந்துட்டு வீட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா, எவ்வளோ ரெண்ட்டு வரும், சென்ட்டு எவ்வளோ போகும் அப்படின்லாம் பேசி அப்படியே கலாய்ச்சிட்டு ஃபன்னாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டு வெளியில் உட்காந்துட்டு. இதை பார்க்குறப்பே நமக்கு சிரிப்பாக தான் வருது. ஏன்டா இப்போ தான் வேலைக்கு போகிறேன், அதுவும் நல்லதாக வரப்போ தான் கெட்டதாக வரப்போ தான் தெரிய போகிறதில்ல. உடனே அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா நகலை கால் வச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.